காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரியத்திரம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கிமான் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கிமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று ஆசனங்களை அளிக்க இருக்கும் ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வலங்கிமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அறச்சுந்துதல் செய்வதை நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா குடும்பங்களுக்கும், எல்லா நாடுகளிலும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாடி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோருக்கும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூறியுள்ள ரோட்டரியன் ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்து உன்னை இணைந்தோம். காலைச்சக்கரம் நாளை நமது 46வது நாள் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் தலைமையிலும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆர்டிஎன் குணபாலன் சார், ஜனனி சாம்சன், ரமேஷ் மோகன் சார், சதீஷ்குமார் சார், சீனிவாசன் ஆகியோரின் தலைமையில் ஆத்தா நல்ல சிவமையா அவர்களுக்கும் இறைமாதன் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நமது ரோட்டரி உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களில் கலந்து கொண்டவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி வலங்கிமான் சங்கத்தின் தலைவர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டே நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவன் அளிக்க ஆசா நல்ல சிவமை உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை.
சின்மயம் 3. ஆதிம் 3. வணக்கம் தெரிவிச்சுக்கோங்க. வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள். கால் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக நல்லா சுருக்கி நல்லா விரிக்கணும். டவுன், அப், டவுன், அப். நல்லா 10 விரலும் நல்லா சுருங்கி விரைவது நல்லா கவனிக்கணும். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். நல்லா வட்டமா சுத்துங்க. 1, முன்னாடி போய் இப்படி பின்னாடி நல்லா கால் வந்து மடங்கி வரணும் நல்லா வட்டமா. 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா செய்யுங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து முழங்கால் நல்லா மடக்கி நீட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஷோல்டர் நேர் கை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்து மூச்சு விடுங்க. கால் மடக்கி எழுந்திரிச்சுக்கணும். நின்ற நிலைக்கு வந்துடணும். இடுப்புல கை வச்சுக்கங்க. ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு நல்லா வட்டமா செய்யுங்க. 1, 2, 3, 4. அப்படியே ஆப்போசிட்டா இப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு. 1, 2, 3, 4, 5. கைகள் நீட்டுங்க. விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. 1, 2, 3, 4, 5. அடுத்து மணிக்கட்டு நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட்டா 1, 2, 3, 4, 5. நல்லா மூச்சு விடுங்க. கை நீட்டி நல்லா முழங்கை வரைக்கும் நல்லா மடக்கி நீட்டுங்க. 1, 2, 3. அடுத்து ஷோல்டர் கை வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ஆப்போசிட். 1, 2, 3, 4,
5. நல்லா மூச்சு விடுங்க. நேரம் கைகளை ஓட்டமா சுத்துங்க. 1 2 3 ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 உடம்போட ஒட்டி வரணும். மேல போகும்போது காதோட ஒட்டி வரணும் கை. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா அண்ணாந்து பாக்குறோம். அப் டவுன் ராடை கீழே டச் பண்ணுங்க. அப் டவுன் அப் டவுன். ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நல்லா மூச்சு விடுங்க. நல்லா வட்டமா கொண்டு வர தலைய. ரைட்ல இருந்து லெஃப்ட். 1 2 3. லெஃப்ட்ல இருந்து ரைட். 1 2 3. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து 10 திறன். 1 கைகளை சேர்த்து வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. 2 இடுப்பு கை வச்சுக்கிறோம். ஒரு அடி கேப் இருக்கணும். 3 பேக் பெண்டு. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. காலை சேர்த்து வச்சு 4 அடுத்து 5 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே வச்சுக்கோங்க. கால் முட்டி நேர் இருக்கணும். ரைட் லெக் மேல கொண்டு வாங்க. 6 தலையை நல்லா அண்ணாந்து பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட் லெக் கீழே வைங்க. 7 லெஃப்ட் லெக். தலையை நல்லா அண்ணாந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா இடுப்புல கை வச்சு மூச்சு விடுங்க. 9 பேக் பெண்டிங். 10 ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. பத்து திறன் செஞ்சிருப்பீங்க. கரெக்டா செஞ்சதுனால நம்முடைய மூச்சோட்டம் நல்லா போயிருக்கு. சுவாச உறுப்புகள் நன்றாக வேலை செய்கிறது. நம்முடைய மனம் நல்லா ஒருநிலைப்பட்டு நல்லா ஆளுமை திறன் நன்றாக இருக்கும். அடுத்து ராஜகம்பீர ஆசனம். கால அகலமா வச்சுக்கோங்க. அடுத்து இடுப்புல கை வச்சுட்டு நல்லா ரைட் சைடு இப்படி திரும்பிக்கிறோம். கால் இப்படி ரைட் சைடு பார்த்த மாதிரி நேர் நடக்கிற மாதிரி வச்சுக்கணும். முழங்கால் முட்டியை நல்லா அப்படி மடக்கணும். நல்லா இடுப்பு எவ்வளவு இறக்க முடியுமோ இறக்குவோம். அப்படியே கைகளை மேல கொண்டு வந்துருங்க. 1 2
நல்லா நெஞ்ச நிமிர்த்தி நல்லா மேல கொஞ்சம் மேல் நோக்கி பார்க்கணும் கழுத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. இடுப்புல கை வச்சு மூச்சு விடுங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் ஸ்ட்ரெயிட்டா பாதங்கள் இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சிருக்கிறோம். கால் விரல்கள் நல்லா லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி வச்சிருக்கணும். முழங்கால் நல்லா அப்படி மடக்கிறோம். இடுப்பு நல்லா கீழே இறக்கிடுங்க. பின்னாடி கால் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். நல்லா கைகளை பொறுத்து வச்சுக்கிறோம். காதோடு சேர்ந்துருக்கணும். கை நல்லா நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் விடுறோம். உட்கட்டாசனம் ஒரு அடி கேப் வச்சுக்கோங்க. கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. சேர் பொசிஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க. கைகள் நீட்டி அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். காலை பிடிச்சிருங்க. கைகள் நீட்டி அப்படியே உட்காருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நெக்ஸ்ட் வக்ராசனம். ரைட் லெக் மடக்குங்க. தி லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் சைடுல கீழே வச்சிருங்க. லெஃப்ட் லெக் தாண்டி வச்சிருக்கணும். இந்த முட்டி வந்து நல்லா ஜஸ்டோட ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் பிடிச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் நம்ம முதுகு தண்டு நேர் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திருப்புறோம். ஷோல்டர் வரைக்கும் நல்லா கழுத்து திரும்பணும். இப்படி கால் எட்டுல உங்களுக்கு பிடிக்க முடியலைன்னா இப்படி கையை முழங்கையோட சேர்த்து ஜஸ்டோட சேர்த்து இப்படி ஒட்டி வச்சுக்கோ. கையில சேர்த்து பிடிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. கால் பாதம் இப்படி நேர் பார்த்த மாதிரி இருக்கணும். ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் நம்ம முதுகு தண்டு நேர் பின்னாடி இருக்கணும். நல்லா பின்னாடி திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வைங்க. அர்த்த பத்மாசனம். 1 லெக் மட்டும் மேல வச்சுக்கிறோம். சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு பயிற்சி. பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை வச்சு மூச்சு விடுங்க. கால் நீட்டிக்கிறோம். இப்போ ரைட் லெக் மேல இருக்குது. கால் நீட்டிட்டு ரைட் லெக் வந்து கீழே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் வச்சு மேல வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் மேல இருக்கு. சின்முத்திரை. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பெருவரில் வச்சுக்கோங்க. பஸ்திரியா. மூச்சு இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ மோதிர விரல் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. ஆசனங்கள் பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ ரொம்ப ரொம்ப அன்றாடம் செய்வது ரொம்ப முக்கியம். நாங்க அனுபவபூர்வமா உணர்ந்து நாங்க செய்வோம். அதாவது நாங்க எவ்வளவுதான் வருடக்கணக்கா ஒவ்வொரு நாளும் செய்யறோம், பள்ளியிலேயே போய் செய்யறோம். எக்ஸாம் டைம்ல அது ஏதாவது நிறைய வேலைகள் வந்து ஒரு 4-5 நாள் செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு உடல்ல நல்லா வித்தியாசம் தெரியும். உடல் சோர்வு இருக்கிறது நல்லா தெரியும். இதனால மூச்சு பயிற்சி அனைத்து நாட்களிலும் நாம் செய்வது ரொம்ப முக்கியம். எல்லாரும் நல்ல ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்து ஒவ்வொரு நாளும் நாம் இயற்கையோடு இயற்கையாக இணைந்து இயற்கையை மறவாமல் நம் உடல் ஆரோக்கியத்தை மறவாமல் நீண்ட காலம் வாழ்வாக்கு வாழலாம். ஒவ்வொரு நாளும் பயிற்சியை செய்து
நீண்ட ஆயுள் பெற்று நல்ல மனம் படைத்து இறை ஆற்றலோடு இணைந்து வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய், நாம் வாழ்வோம் அமைதியாய். இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த கோட்டை சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக 10 திறன் பயிற்சி மற்றும் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி அளித்து சிறப்பித்த ஆசானான சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படுத்தும் உலக நிர்வாகம். இந்த டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று வாழை இலை குளியல் பத்தி பார்க்கலாம். பனானா லீஃப் பாத். அதாவது வாழை இலை குளியல் எதுக்கு நம்ம செய்யறோம்னா, சூரிய வெளிச்சத்திலிருந்து வர்ற சில கதிர்கள் வாழை இலையில பட்டு அந்த பக்கமா வரும் பொழுது அது மருத்துவ குணத்தோட வருது. அந்த ஒளிக்கற்றைகள் நம்ம உடம்புல படும் பொழுது வேர்வை துவாரங்கள்லாம் ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது. உடம்புக்கு சக்தி கிடைக்குது. உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறுது. தோல் வியாதிகள் பல்வேறு நன்மைகள் கிடைக்குது. எனவே 6 மாசத்துக்கு ஒருக்கா இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வாழை இலை குளியலை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப உடம்பு தூய்மையா, நல்லா அமைதியா, ஆரோக்கியமா இருக்கும். அதை எப்படி செய்யணும்னா, உடம்புல ட்ரெஸ் ரொம்ப கம்மியா போட்டுட்டு, உடம்புல ட்ரெஸ் ரொம்ப கம்மியா வச்சுட்டு, சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கும் பொழுது மொட்டை மாடியிலையோ எங்காவது சிமெண்ட் தளத்திலேயோ எங்காவது பார்த்து இடம் பார்த்து ஒரு 10 வாழை இலையை வாங்கிட்டு வந்து ஒரு 4 வாழை இலையை விரிச்சு வைக்கணும். லைனா விரிச்சு வச்சுட்டு அது மேல போய் படுத்துக்கணும். கூட ஒருத்தர் உதவிக்கு வேணும். அவங்க என்ன பண்ணணும், உங்க மேல வாழை இலையை விரிக்கணும். அதாவது மொத்தமா க்ளோஸ் பண்ணணும். உடம்பு எங்கேயும் தெரியாத அளவுக்கு கம்ப்ளீட்டா மறைக்கணும். இப்படி வாழை இலையை கீழே வச்சு வாழையில மேல வச்சு சின்ன நூல் முதல்லயே ஒரு நூல் வந்து வச்சு விட்டு அதுக்கு மேல வாழை இலையை வச்சு படுத்துக்கணும். மறுபடியும் மேல வாழை இலையை போட்டுட்டு இந்த நூலை வச்சு கட்டிடணும். தலை உடம்பு ஃபுல்லா கட்டிடலாங்க. என்ன, தலைப்பகுதி ரொம்ப உஷ்ணமானா உடம்புக்கு ஆபத்து. அதனால ஒரு துண்டை தண்ணியில நினைச்சு நல்லா புழிஞ்சு ஈர துண்டை தலையில கட்டிட்டு இதை செய்யறது சிறந்தது. இந்த வாழை இலை குளியல் பண்ணும் பொழுது அதுல இருக்கிற வர அந்த வாழை இலை வர பச்சையமெல்லாம் உங்களுடைய வாட்சு, மோதிரம், கம்மல் இதுல எல்லாம் படாம இருக்கிறதுக்கு வாட்சு, செயின், ஆபரணங்கள் எல்லாம் நீங்க கழட்டி வச்சுட்டு நீங்க கொஞ்சம் சேஃபா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு நாள் நல்ல வெயில் இருக்கும் போதுதான் செய்யணும். இவருங்க இந்த மோடம் போட்டிருக்கும் பொழுது, மழை வந்துட்டு இருக்கும் பொழுது, குளிர் காலங்கள்ல காலையில 4 மணிக்கு சூரியன் இல்லாத டைம்ல அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும். அப்பதான் அதுக்கு பெனிஃபிட். இப்படி ட்ரெஸ் கம்மியா போட்டுட்டு வாழை இலையை விரிச்சு அது மேல படுத்து நூல்ல கட்டிட்டு ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் இருக்கலாங்க. தண்ணி உடம்புல இருந்து ஊத்தும். அதனால என்ன பண்ணணும், இந்த வாழை இலை குளியல் குடிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு 2-3 லிட்டர் தண்ணி நல்லா குடிச்சிட்டு போகணும். எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா சில பேர் தண்ணியே குடிக்காம போயிடுவாங்க. என்ன ஆகும், உடம்புல ரொம்ப தண்ணி கம்மியாகி ஒருவேளை தலை சுத்துற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய தண்ணி குடிச்சிட்டு போய் படுத்துக்குங்க. உங்களுக்கு உதவி செய்யறாரு இல்லையா, அவர் நிக்க சொல்லிருங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்கலாங்க. 20 நிமிஷம், அரை மணி நேரம் நல்லா வேர்வையெல்லாம் போனோன்னு அவர்கிட்ட ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அந்த கயிறை அவுத்துடுவாரு. எந்திரிச்சு நீங்க போய் உடனே குளிச்சிடக்கூடாது. ஒரு மர நிழல்ல இல்ல சாதாரண நிழல்ல ஒரு அரை மணி நேரமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் போய் சாதாரணமா குளிக்கணும். சோப்பு போடக்கூடாது.
சீக்கா போடலாம், இல்ல இயற்கையான மூலிகை பொடிகளை போட்டுக்கலாம். அன்னைக்கு சோப் போட்டு குளிக்கக்கூடாது. இப்படி குளிச்சு பாருங்களேன். வேர்வை துவாரங்கள் தான் உடம்பில் உள்ள அனைத்து குப்பைகளையும் வெளியேற்றற்கு அருமையா உதவி செய்யுது. இந்த வேர்வை துவாரங்கள் நீங்க போடுற சோப்பு இருக்கு இல்லையா, அது போய் அடைச்சிருது. ஏன்னா இப்ப விக்கிற எந்த சோப்புமே தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ண சோப்பு கிடையாது, பாமாயில் கழிவால் செய்யப்பட்டது. அதுக்கு நீங்க பெயிண்ட் எடுத்து பூசிக்கலாம், ரெண்டும் ஒண்ணுதான். சோ இந்த மாதிரி வேர்வை துவாரங்கள் அடைத்திருக்கும் பொழுது உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியே போகாமல் உள்ளே குப்பையாக கட்டியாக மாறி பல்வேறு நோய்களை உண்டு செய்கிறது. எனவே அடிக்கடி நம்ம வாழை இலை குளியல் செஞ்சாதான் உடம்பு சுத்தமாகும். ஒருவேளை உள்ள படுத்திருக்கீங்க, வெயில் கம்மியா இருக்கு, வெயிட் பண்ணுங்க, நல்லா சுள்ளுன்னு அடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வேர்வை வெளியே போகும். இப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியல் செய்யுங்கள். இவருங்க இதுக்காக சில பேர் கேரளா போயிட்டு இருக்கிறாங்க. நீங்களே வீட்டுல செய்யலாங்க. முதல்ல செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஒரு முறை செஞ்சு பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. வீட்லயே பண்ணிக்கலாம், அருமையா இருக்கும். வாழை இலை குளியல் 6 மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியல் செய்யுங்கள். உங்கள் உடம்பு தூய்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி செய்யும் பொழுது உடம்பில் உள்ள குப்பைகள் வெளியேறி உடம்பு சுத்தமாக இருக்கும். எளிமையானது. என்ன, ஒரு 4 5 10 வாழையில வாங்க போறோம், அவ்வளவுதானே. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும், அவ்வளவுதான். அருமையா இருக்கும், செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். பல பேர் அப்படிதான் வருஷம் ஃபுல்லா உடம்புக்கு எடுத்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுர்வேத சிகிச்சைன்னு சொல்லிட்டு கேரளால போய் லட்சக்கணக்கா பணத்தை கொடுத்துட்டு இதை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்பி வராங்க, எஃப்சி பண்ற மாதிரி. நீங்களே வீட்டுல பண்ணிட்டீங்கன்னா இதை தனியா போய் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க, சிம்பிளா இருக்குங்க. அதே மாதிரி மண் குளியல் ஒண்ணு இருக்குது, அதுவும் சுலபம். இது நீங்க வீட்டுல பண்ணலாம். இந்த கரையாம்புத்து மண் இருக்கு இல்லையா, அதாங்க பாம்பு புத்து மண்ணு. பாம்புக்கு என்ன புத்து கட்டவா தெரியும், அது கரையான் புத்துங்க. கரையான் புத்துக்குள்ள போய் பாம்பு உள்ள போய் உட்காந்துக்குதுங்க. அந்த கரையான் புத்து இருக்கு இல்லையா, அந்த புத்து எடுத்துட்டு அந்த மண்ணை தண்ணியில போட்டு குழப்பி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சு உடம்புல கம்மியான ட்ரெஸ்ஸோட உடம்பெல்லாம் 1 இன்ச்சுக்கு தலை உடம்புல எல்லாம் பத்து போட்டுக்கணுங்க. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயில் நில்லுங்களேன். அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணு காயும் பொழுது அது உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே எடுக்குதுங்க, உடல் தூய்மையாகுது. மண் குளியல். தோல் வியாதி இருக்கு இல்லையா, தோல் வியாதி, ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா, இவங்களுக்கு அருமையான வைத்தியங்க. புத்து மண்ணு குளியல்னு பேரு. நீங்களே பண்ணலாம், உங்க ஊர்ல புத்து மண்ணு கிடைக்கும். சொல்லுங்க, தெரிஞ்சவங்கிட்ட சொல்லுங்க, இல்ல நாட்டு மருந்து கடையில போய் கேளுங்க, இல்ல புத்து மருந்து தான் நீங்களே எடுத்துக்கங்க. இப்படி 6 மாதத்துக்கு ஒரு முறை புத்துமண் குளியலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை வாழை இலை குளியலும் செய்து வந்தால் இதுதான் இயற்கை வைத்தியம். உடம்பு தூய்மையாக இருக்கும். எனவே புத்துமண் குளியலும் வாழை இலை குளியலும் நாம் செய்து நாமளே வீட்டில் சொந்தமாக செய்து உடம்பை பேணி காப்பாற்றி ஆரோக்கியமாக வாழ்வோமாக. வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த வாழை இலை குளியல், மண் குளியல் பத்தி ஐயா சிறப்பாக கொடுத்தாங்க. அதாவது நம்ம அந்த சிவசையில வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து வாழை இலை குளியல் வந்து மண் குளியலும் நேரடி பயிற்சியில நம்ம சிறப்பா கொடுத்தோம். அதனால வந்து அனைவருக்கும் அது அறிந்திருக்கும். மற்றவர்களும் ஐயா சொன்னது போல தொடர்ச்சியாக அந்த வாழை இலை குளியல், மண் குளியலை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டோமோ உடல்ல அந்த அளவுக்கு கழிவுகள் வெளியேற்றப்படும், உடல் ஆரோக்கியம் பெறும் என்பதை காலை வேளையில் வந்து நமக்கு சிறப்பா ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக நமக்கு பல்வேறு சிந்தனைகளை அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைபதன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். இறை சாதனை மார்க்கத்தின் இறைபதன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம்.
வாழ்க வையர், வாழ்க வையர். குரு வாழ்க, குருவே. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்து. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் பிரபஞ்ச அன்னையையும் அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷ் அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருக்கிறார். இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி வாழ்க வளம். வாழ்க. ஐயா வாய்ஸ் கேட்கலைங்க ஐயா. இல்ல ஐயா, நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் ஐயா, நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. இந்த லிங்க்ல வந்துடுவாங்க. வாழ்க. மன்னிக்கணும், நெட்வொர்க் கட்டாயம் இருந்திருக்கு. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க. நண்பர்களே, இன்று இந்திய சுதந்திர தினம். இந்த சுதந்திர தினம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். அது நம்ம சின்ன வயசுல எல்லாரும் சென்று ஒரு கொடியேற்றி அவங்க ஒரு ஸ்வீட் வாங்கி அந்த அன்னைக்கு நம்ம இந்திய தேசிய கொடியை நமது ஆடையிலே அணிந்து வாகனத்திலே அணிந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ஒரு நாள். அது அதனால மட்டும் மகிழ்ச்சியான உணர்வை கொடுப்பதில்லை. இந்த தேசம் பல ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்தது இல்லையா? அந்த அடிமைப்பட்டு கிடந்த நிலையிலே நாம் பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தோம்.
அப்ப அந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நமது முன்னோர்கள் பலர் கடும் போராட்டம் செய்து தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்து இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அடிமையாக இருந்த மக்கள் பட்ட துன்பம் இன்றைய தினத்தோடு முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்கி இருந்தது. இப்ப அவர்கள் பெற்ற அந்த ஆனந்தம், மகிழ்ச்சி, அது நம்முடைய உயிருக்குள்ளாக இன்றளவும் பதிவுலதான் இருக்கு. அப்ப எப்படி நாம பார்க்கறது கேட்கறது ஒவ்வொன்றும் பதியுதோ அது போல இந்த சுதந்திர உணர்வு நம்முடைய உயிரிலே பதிந்திருக்கு. அதனாலதான் இந்த தினத்தை நினைக்கும் போதோ இந்த தினத்தை பற்றி பேசும்போதோ நமக்கு அந்த உணர்வு நிலை தட்டுகிறது. சரி, மிக்க மகிழ்ச்சி. இந்த நல்ல நாளிலே நாம் ஒரு சரியான சிந்தனையை சிந்திக்க எடுத்திருக்கிறோம். கடமை உணர்விலே தான் குடும்பம் என்ற அளவிலே கடந்து சுற்றம், ஊர், உலகம் என்ற மூன்றையும் நாம் ஒன்றாக இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு சிந்தனை, மிக ஆழமான ஒரு சிந்தனையும் கூட. அதாவது நாம் நம்முடைய கடமையை சரியாக செய்யும் போது நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் இன்றி நிறைவாக மகிழ்வாக வாழ முடியும். இதுதான் மகான்களுடைய தத்துவம், அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதங்கள். அதிலே தனக்கான கடமையைத்தான் நம்முடைய கீழர் பாஸ்கரையா அவர்கள் அடிக்கடி அதிக ஆழமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த உடலின் மூலமாக நாம் பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம், தோலின் மூலமாக பல நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவற்றை தூய்மையாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அதற்கான வழிகளை, நுட்பங்களை சொல்றோம். அப்போ நம்முடைய உடல், உயிர், மனம் இவற்றை சரியாக வைத்துக் கொள்வதற்கான வாழ்க்கை முறையை, பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது நமக்கான கடமை. அதே போல நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி இன்னும் நம்ம வாழ்க்கை தேவைகளிலே பலவற்றை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியாக முறையாக செய்ய வேண்டும் என்று சென்ற வகுப்பிலே சிந்தித்தோம். இன்னும் ஒரு படி மேலே சென்று நான் உங்களுக்கு அந்த டீ, காஃபி பற்றிய ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கடமை என்று பேசினாலே அது மிக முக்கியமான ஒரு விளக்கம். அப்போ ஒரு டீ, ஒரு காஃபி இதை நம்ம குடிக்கிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பை இந்த சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் கடனாக என்று எண்ணி பார்த்தோமானால், இந்த உலகத்திலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கடந்து இதற்கு முன்னர் வாழ்ந்த பல கோடி 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 மக்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உழைப்பையும் நாம பயன்படுத்தி தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது எப்பவுமே நம்ம நினைவில் இருக்க வேண்டும். அப்படி நாம வாழும்போது இந்த சமுதாயத்திற்கோ, நம்முடைய சுற்றத்திற்கோ, நம்முடைய ஊருக்கோ, உலகத்திற்கோ நம்ம கடன் படுகிறோம். இப்போ உதாரணத்திற்கு நான் அந்த பெட்ரோல் விஷயம் பேசியிருப்போம். நாம வாகனத்தை இன்று செலுத்தி கொண்டிருக்கிறோம். மிக அழகாக அமர்ந்து ஒரு வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கடுமையான வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஒரு காருக்குள்ள
நல்லா சேஃபா அமர்ந்து, இல்லையா, உள்ள ஒரு ஏசி போட்டு ஒரு பாடல் போட்டுட்டு பல மைல் தூரத்தை மிக அழகாக நம்ம கடந்து செல்கிறோம். நீங்க சிந்தித்து பாருங்க, இவ்வளவையும் யார் செய்து கொடுத்தது நமக்கு? ஒரு காரை செஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெட்ரோல் ஒரு பக்கம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த காருக்கான மெக்கானிசம் எல்லாம் எத்தனை பேர் உருவாக்கியது என்று பார்த்தோம்னா, இந்த உலகத்திலே பல கோடி மக்களுடைய உழைப்பை தான் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். கார் மட்டும் இல்லைங்க. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, காலையில எழுந்ததுல இருந்து இரவு உறங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்துற எல்லா பொருளும் நீங்க யோசித்து பாருங்க, ஏதாவது ஒரு பொருளாவது நாம் செய்ததா என்று கேட்டால் இல்லை. அத்தனையும் இந்த சமுதாயம் உழைத்து 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 நமக்கு கொடுத்ததுதான். அப்போ இது அத்தனையுமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா கடனாக பெற்றிருக்கிறோம் அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல நான் பணம் கொடுத்து தானே பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் பணம் என்பது அதற்கு முழுமையான ஈடுகட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்க முடியாது, இல்லையா? ஒரு பயங்கரமா பசியா இருக்குது உங்களுக்கு ஒருத்தர் 4 இட்லி கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு நாம ஒரு 40 ரூபா அல்லது 80 ரூபா கொடுக்குறோம்னா அது அதற்கு முழுமையான ஈடுகட்டக்கூடிய பொருளாக இருக்காது. சரிதானுங்களா? ஒரு பாலைவனத்தினுடைய மையத்துல நம்மளை இறக்கி விட்டு ஒரு 10,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டு நீ வாழு அப்படின்னு சொன்னா வாழ முடியுமா? கண்டிப்பா வாழ முடியாது, உயிர் போயிடும். அப்ப பணம் என்பது நாம் அதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு வெகுமதியாக இருந்தாலும் பணம் முழுமையான ஈடுகட்டக்கூடிய பொருளாக இல்லை. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு. ஒரு பிடி உணவு இன்னைக்கு காலையில எடுத்து சாப்பிட்றப்ப கையில எடுத்து பாருங்க, மதிய வேலையில எடுத்து பாருங்க, அங்க இருக்கிற அரிசி, அதுல இருக்கிற சாம்பார்ல இருக்கிற பருப்பு, அதற்குள்ள இருக்கிற சீரகம், மிளகு, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, இல்லையா, இப்படி பல்வேறு பொருட்கள். இது அத்தனை பொருட்களும் உலகத்தினுடைய எந்தெந்த பகுதியிலேயோ உற்பத்தி ஆயிருக்குது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காட்டி என்கிட்ட அது சேர்ந்து இருக்குது. இந்த சமுதாயம் எனக்காக கொடுத்திருக்கிறது. இப்போ ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமையை நீ கண்டிடு, உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு என்று மகிழ்ச்சி சொல்றோம். அப்ப இத்தனையும் பெற்றிருக்கிறோம் இந்த சமுதாயத்திலே. எப்படி? கடனாக பெற்றிருக்கிறோம். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். இவை அனைத்தையும் நாம கடனாக பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு தான் நம்முடைய வாழ்க்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்க எந்த செயலை செய்தாலும் அது கடனை கட்டுவதற்கான செயலாக நினைத்து செய்வது ஒரு உயர்ந்த நிலை என்று சொல்லலாம். இதைத்தான் கர்ம யோகம் என்று மகான்கள் சொல்றாங்க. செயலை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொல்வதுண்டு. ஏன்னா நாம முதல்லயே நிறைய பலனை பெற்றுட்டோம், அதற்காக திருப்பி செலுத்தி கொண்டிருக்கிறோம். கடன் மை விகுதி பெற்று கடமையாயிற்றுன்னு சொல்லியிருப்போம். அதாவது நான் இன்னைக்கு உழைக்கிறேன் அப்படின்னா அந்த உழைப்பு என்பது இந்த சமுதாயத்திலிருந்து நான் பெற்ற கடனுக்கு நான் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு செயல்தான் என்னுடைய உழைப்பு. நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த இடத்த. இது மிக ஒரு ஆழமான ஒரு சிந்தனை. இந்த சமுதாயத்திற்கு, ஊர் உலகத்திற்கு நான் என்ன கடமை செய்ய முடியும் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே, ஒவ்வொரு தொழிலினுடைய பகுதியுமே இந்த சமுதாயத்துக்கு நாம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அமைந்திருக்கிறது. அதனாலதான் ஞானிகள் இந்த இடத்துல மிக தீவிரமாக, ஆழமாக செயல் செய்வது உண்டு. இந்த சமுதாயத்திற்காக தன்னால் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் மிக தீவிரமாக செயல் செய்யறாங்க.
அப்ப இது நிறைய பேர் பார்த்தோம்னா இது ஒரு அதீதமான செயலாக தோன்றும். ஆனால் உண்மை என்னன்னா இது அதீதமான செயல் அல்ல. அவர்கள் அந்த உண்மையை உணரும் போது தன்னால் முடிந்த அளவு இந்த சமுதாயத்திற்கு கடமையை செய்கிறார்கள். அப்ப அந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற கடனை அடைப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுல ஒன்று நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு. இன்னைக்கு நாம் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை ஒரு கடமை உணர்வோடு, ஒரு தெய்வீக உணர்வோடு, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் அதை செய்யும் போது அதுவே இந்த கடனை அடைக்கக்கூடியதாக மாறிவிடும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க தொழில் என்றால் நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது மட்டும் அல்ல. நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு உறங்குறது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் தொழில் தான். சரிங்களா? அதுல மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க உங்க உடலை நன்றாக வைத்துக் கொள்வதே இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு, கடமை என்று சொல்வார். சரி, அதை பற்றி நம்ம பின்னாடி சிந்திப்போம். அப்போ இந்த கடமையில 5 வகை. தான் குடும்பம், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும், தனக்கான கடமையை சரியா செய்யணும். சுற்றம், ஊர், உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கும் நாம வசிக்கிற ஊருக்கும் நம்மை காத்து கொண்டிருக்கிற சுற்றத்திற்கும் உரிய கடமையை நம்மால் முடிந்த வரை நாம் செய்ய வேண்டும். ஒன்றினால் ஒன்று கெடாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ஊருக்காக உழைக்கிறேன்னு உங்களையும் கெடுத்துக்க கூடாது, உங்களை நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை காப்பாத்துற வேலையிலையும் கொஞ்சம் கூட பங்கெடுக்காம இருக்கக்கூடாது. இப்ப இரண்டையும் நம்ம சரியாக பிரித்து நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும். அதுல குறிப்பாக இந்த சுதந்திர நாள்ல நாம் உணர வேண்டியது என்னன்னா, பல பேருடைய ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செய்யப்பட்டுதான் நாம் இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நினைவு கூறுவதற்கு தான் இந்த நாளை நாம் வருடம் ஏன் இந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா, இதை கொண்டாடுவதனுடைய நோக்கம், இந்த சுதந்திரம் இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை என்பது சாதாரணமாக கிடைக்கப்பட்டதல்ல. நமது முன்னோர்கள் பலருடைய தியாகத்தினால், உயிர் தியாகத்தினால் கிடைத்தது என்பதை நாம் உணர்ந்து அந்த சுதந்திரத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து அனுபவித்து அதை பெறுவதற்காக நமக்காக உயிர் நீத்த, துன்பத்தை அனுபவித்த அந்த மாபெரும் மக்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கி அவர்களை போற்றி நிற்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இது ஒரு கடன் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு காரணம் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள், அவர்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் தான் இன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கு. அப்ப இது இந்த சமுதாயத்திற்கு நாம பெற்ற ஒரு மிகப்பெரிய கடன் இல்லையா? அப்ப இது போல நம்முடைய வாழ்க்கையே முழுமையாக பிறர் கொடுத்த அந்த கடனாகத்தான் இருக்கிறத நாம் சிந்தித்து உணர்ந்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இருக்கோம். முடிந்தவற்றை செய்து கொண்டே இருக்கும். மகரிஷி சொல்வாங்க, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று சொல்வார்கள். உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அப்ப இந்த உலகத்திலே பல்வேறு விதமான துன்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடல்ல பல விதமான நோய்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க மக்கள் துன்பத்தை. மனதிலே பல்வேறு துன்பங்கள், உறவுகளிலே, பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக, இப்படி பல்வேறு துன்பங்களிலே மக்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. போராடிட்டு இருக்காங்க. பணம் மட்டும் வந்தா எல்லாம் சரியாயிரும் நம்பி மக்கள் தங்களுடைய வாழ்க்கையவே இழந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சொல்லணும். முற்றிலும் அறியாமையில் இருக்கிற ஒரு உலகமாக இருக்குது. இப்ப வள்ளலார் இருந்த காலத்திலே உணவு பஞ்சம் மிக அதிகமாக இருந்தது.
அவர் என்ன பண்ணார்னா, உணவை கொடுத்து இந்த சமுதாயத்திற்கான கடனை நீங்கள் அடையுங்கள் என்று சொன்னார். அதை தொண்டு சேவை என்று நம்ம பேசுகிறோம். பட் ஒரு புரிதல்ல நம்ம அதை கடமையாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்ப மகரிஷி அவங்க வர்றாங்க. அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் மகரிஷி அவர்கள் வர்றாங்க. இப்ப மகரிஷி அவர்கள் பார்க்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை, உணவு தேவையா என்று பார்க்கிறார். பெரும்பாலும் நாம அந்த இடத்துல பூர்த்தி ஆயிட்டோம். அன்னைக்கு வள்ளலாருடைய காலத்திலே நிறைய மக்களுக்கு உணவு இல்லாம பட்டினியால் இறந்தது கூட உண்டு. அப்ப அந்த வறுமையை போக்கணும், அந்த துன்பத்தை போக்கணுங்கிறதுனால வள்ளலார் அவர்கள் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை, குறிப்பாக உணவின் மூலமாக பிறருடைய பசி நீக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையை தொடங்கி அதை செய்து வந்தார். இன்னைக்கும் அது தேவை இல்லைன்னு சொல்லல நான், பட் அதனுடைய தேவை குறைந்திருக்கிறதே என்று சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு பேர் வீட்டுல நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லை அப்படின்னா, மிக பெரும்பாலான வீட்டுல அது நிறைவாயிருக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் எல்லாமே நிறைவாயிருக்கு. இன்னும் பொருளாதாரத்தில நல்ல வசதியில நாம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கும் மனித குலம் துன்பத்தில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் பெருகிய பிறகும், விஞ்ஞான வசதிகள் எல்லாம் பெருகிய பிறகும் ஏன் இந்த மனித குலம் இன்னும் ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கையை வாழுது? ஏன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுனா, அங்கதான் மகரிஷி சொல்றாங்க, இந்த சமுதாயத்திலே அறிவு வறுமையாக இருக்கிறது. அறிவு இல்லை மக்கள்கிட்ட. தான் யாரு, எதுக்காக வந்தோம், எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உடம்புனா என்ன, உயிர்னா என்ன, மனம்னா என்ன, அறிவுனா என்ன, ஆத்மானா என்ன, குடும்பம்னா என்ன, சமுதாயம்னா என்ன, இயற்கைனா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, ஒண்ணும் தெரியல. ஏதோ ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான துன்பங்களை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சமுதாயத்திற்கான கடனை நான் எப்படி திருப்பி செலுத்துவது அப்படின்னு சிந்திக்கிற போது மகரிஷி அவர்கள் எடுத்த ஒரு வழி என்னன்னா, இந்த ஆத்ம ஞானத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமை என்று அவர் எடுத்துக்கொண்டார். இதை குருமகன்கள் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க. இதை சேவை என்று நாம சொல்றோம். இந்த ஒரு கருத்தை சொல்லி நான் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். இந்த சுதந்திர நாளில இப்ப நாம் ஒரு செயலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம போய் ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு 100 மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 100 மரம் வைப்பதை சேவை என்று நாம கருதுகிறோம். ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 100 மரத்தை வைப்பது சேவை என்று நாம சொல்லி சர்வீஸ் ஃபவுண்டேஷன் என்று மரம் வைக்கிறதுக்கோ, அல்லது அன்னதானம் வழங்கக்கூடிய சேவை அமைப்பு என்றோ, அல்லது அறிவுதானம் வழங்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி அவருடைய சேவை அமைப்பு என்றோ, ரோட்டரி பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய சேவை அமைப்பு என்றோ நம்ம வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். இப்போ நம்ம பிறந்ததுல இருந்து காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட 39 ஆண்டுகளா அந்த காற்றை சுவாசித்துக் கொண்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு நான் இழுத்து விட்டு கொண்டே இருக்கிறேன். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்திற்கு 78,84,000 மூச்சு நான் விட்டுருக்கிறேன். இப்படியே 39 வருஷத்திற்கு நீங்க கணக்கு போடுங்க. ஒரு 30 கோடி மூச்சு நான் இழுத்து விட்டுருக்கிறேன். இதுக்கு எத்தனை ஆக்சிஜனை நான் உள்ள எடுத்திருப்பேன்? நான் உயிர் வாழ்வதற்காக எத்தனை ஆக்சிஜனை நான் உள்ள எடுத்திருப்பேன்? யோசித்து பாருங்க. அப்ப இந்த அத்தனை ஆக்சிஜனும் இந்த இயற்கையிலிருந்து, இந்த மரத்திடமிருந்து நான் கடனாக பெற்றது. அப்ப இந்த மரம் இயற்கையாக
வளர்ந்திருக்கலாம், அல்லது நம்ம முன்னோர்கள் பலர் இந்த மரத்தை வைத்திருக்கலாம் இல்லையா? அப்போ நான் இந்த மரத்திடமும் இந்த முன்னோர்களிடமும் நான் அங்க இந்த மூச்சுக்காற்றை கடனாக பெற்றிருக்கிறேன், இயற்கையில் இருந்தோ சமுதாயத்தில் இருந்தோ. அப்ப இந்த கடனை திருப்பி அடைப்பதற்கான ஒரு செயலாக நான் மரம் வைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான சரியான நிலைப்பாடு. நான் மரம் வச்சு சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அதிகமான நிலைப்பாடா தெரியுது. நீங்க சிந்திச்சு பாருங்க. 30 கோடி மூச்சு இழுத்து விட்டுருக்கிற 39 வருஷத்துல அப்படின்னா, அப்போ எவ்வளவு ஆக்சிஜனை நான் பெற்றிருக்கிறேன் இந்த சமுதாயத்துல இயற்கையில கடனாக. இதை திருப்பி செலுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த கடனை அடைக்கக்கூடிய செயல் தான் நான் மரம் நடக்கூடிய செயல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நான் ஒரு இடத்துக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னா அது அன்னதானம் என்று சேவையாக நம்ம சொல்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு இல்லையா? அப்போ அந்த 3 வேளை உணவுல நாம எவ்வளவு உணவை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு கால்குலேட் பண்ணலாம். ஒரு வருஷத்திற்கு கிட்டத்தட்ட 1100 முறை நம்ம உணவு எடுத்திருக்கிறோம். 39 வருஷத்துக்கு கணக்கு போடுங்களேன். 42,700 முறை நான் உணவு எடுத்திருக்கிறேன். ஒரு நேரத்திற்கு நான் இதுக்கு உங்களுக்கு ஒரு கணக்கை நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 21,000 கிலோ உணவை நான் சாப்பிட்டிருக்கிறேன். அப்ப 21,000 கிலோ உணவை இந்த இயற்கையும் சமுதாயமும் சமுதாய மக்களும் சேர்ந்து விளைவித்து எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது நான் பெற்ற கடன் இல்லையா? அப்ப இதற்கு என்னால் திருப்பி செலுத்தக்கூடியதை நான் அன்னதானமாக செய்கிறேன். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு தானம் முதல் கொண்டு நான் இங்க வந்து ஒரு பேச்சு, இங்க உங்களுக்கு ஒரு சிந்தனையை பகிர்ந்துக்கிறேன், அல்லது நம்ம ரோட்டரி மூலமா இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு சேவை என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் என்னுடைய பார்வையில இது சேவை அல்ல, இது என்னுடைய கடமை என்று நான் கருதுறேன். ஏன்னா எத்தனையோ பேர் அறிவை கொடுத்துதான் என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நான் சிறப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த அறிவை நான் திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்லி நிறைவு செய்யறேன். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த யோக பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு செயலை நாம செய்துட்டு இருக்கிறோம். இப்போ இதைய சேவை என்று நாம சொல்றோம். ஆனால் ஆழமாக சிந்திச்சோம்னா, இப்ப எனக்கு உடல் நலம் சரியில்லாம இருந்தது. மகரிஷி அவர்கள்கிட்ட வந்தேன். உடலுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. அந்த பயிற்சியை நான் பெற்றுக்கொண்டேன். இப்ப எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அதற்கு முன்னாடி உடற்பயிற்சி தெரியாது. அப்ப உடற்பயிற்சியை நான் மகரிஷி அவர்களிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறேன். தியான பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, அதையும் பெற்றிருக்கிறேன். காயகல்ப பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, அதையும் பெற்றிருக்கிறேன். நிறைய தத்துவங்கள், தவ விளக்கங்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதையும் பெற்றிருக்கிறேன். இது அத்தனையும் நான் எப்படி கருதுறேன்னா கடனாக பெற்றிருக்கிறேன். அப்ப இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துவது அப்படின்னா, இதை இன்னும் பலருக்கு கொடுப்பதன் மூலமாக நான் பெற்ற கடனை திருப்பி செலுத்துகிறேன். அப்ப இங்க வந்து பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கடமை. சரிங்களா? நீங்கள் இப்போ கடனாக பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. சரிங்களா? நாம இப்போ இந்த சமுதாயத்திலிருந்து கடனாக பல அறிவை, பல ஞானத்தை, பல யோகத்தை கடனாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இது நம்மால முடிந்த அளவு, எல்லாரும் ஆசிரியராய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செய்தால் சிறப்பு தான். பட் என்னால முடிந்த அளவு இதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். ஏன் நான் இவ்வளவு தூரம் இதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இப்ப
கடமையை செய்தே ஆக வேண்டும், சேவையை செய்தால் செய்யலாம், செய்யாட்டி விட்டுறலாம்னு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் ரோட்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்குமான வித்தியாசத்தை நான் முன்னாடியே சொல்லி. அப்ப இப்போ நான் செய்து கொண்டிருப்பது என்னுடைய கடமை. காலை சக்கரத்துல வந்து வியாழக்கிழமை காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. கடமைனா கட்டாயம் செய்தே ஆகணும் இல்லையா? செய்யலைன்னா பாவம் பிடிச்சு. என்னோட பெற்றோருக்கு சாப்பாடு போட வேண்டியது எப்படி ஒரு கடமையோ, அப்படி என்னை வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்திற்கு நான் ஏதாவது செய்யணுங்கிறது என்னுடைய கடமை. இது என்னுடைய சேவை அல்ல. இன்னைக்கு குணபாலன் ஐயா அவங்களோட டீம் ரோட்டரி முழுக்க செய்யறது என்னை பொறுத்த வரைக்கும் கடமைதான். அவர்கள் பெற்ற கடனை இந்த செயலின் மூலமாக அடைத்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இப்படி நாம ஆழமாக சிந்திச்சோம்னா நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே கடமையாக உங்களுக்கு தெரியும். அப்ப இது போன்ற நல்ல பயிற்சிகளை துன்பப்படுகின்ற உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. இப்போ ஒரு ஆசிரமத்துக்கு போறீங்க, அங்க சேவை செய்யலாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு டாய்லெட் கழுவலாம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போய் ஒரு டாய்லெட் கழுவுறீங்க, கழுவிட்டு நான் சேவை செய்தேன் என்று சொல்றீங்க. ஆனா ஆழமா சிந்தித்து பாருங்க, அந்த டாய்லெட்டை நாம் ஒரு முறை கழுவி இருப்போம், ஆனா 10 முறை பயன்படுத்தி இருப்போம். அப்ப ஒரு முறை நீங்க பயன்படுத்தும் போது அந்த டாய்லெட் தூய்மையாக இருந்ததை நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? அப்ப அந்த டாய்லெட் கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம். நீங்க இப்படி சிந்தனை செய்து பாருங்க. சரியா? அப்ப ஒரு 100 முறை அந்த டாய்லெட்டை பயன்படுத்திட்டு அதை போய் ஒரு முறை சுத்தம் செய்யும் போது நான் சேவை செய்தேன் என்று சொல்லலாமா? இது என்னுடைய கடமை. நான் பயன்படுத்தின அந்த டாய்லெட்டை தூய்மை செய்வது என்னுடைய கடமை. இப்படி இந்த மனித குலத்திற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்களை நம்முடைய கடமையாக நினைத்து நாம் செய்தோமானால் இந்த சமுதாயம் மிகச்சிறந்த அளவிலே, உயர்ந்த அளவிலே பண்பட்டு ஒரு ஆனந்தமான சமுதாயமாக மாறும் என்பதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டு, நமது முன்னோர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி அவர்களுடைய செயலை செய்தார்கள். நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனுடைய வெளிப்பாடுதான் நாம் இன்னைக்கு இந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பட் இந்த சுதந்திரம் போதுமானதாக இல்லை. சரிங்களா? மகாத்மா காந்தி அவர்களுக்கு இந்த சுதந்திரம் ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் நினைத்தது ஆன்ம சுதந்திரம். சரிங்களா? அவர் உண்மையாகவே நினைத்தது ஆன்ம சுதந்திரம். இன்னைக்கும் நாம சுதந்திரம் பெற்ற நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? சுதந்திரம் என்பது நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும். இப்போ வெளிநாட்டுக்கார வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்று விட்டோமே தவிர நம்முடைய மனதிலிருந்து நாம இன்னும் விடுதலை பெறல. நம்ம பற்றுக்கள்ல இருந்து நாம் இன்னும் விடுதலை பெறல. நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறல. உடல் நோய்களிலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறல. அப்ப இது எல்லாத்துக்கும் விடுதலை எங்க இருக்கு அப்படின்னா மகான்களுடைய பயிற்சிகள் இருக்கு. அப்ப அந்த பயிற்சிகளை சரியாக முறையாக செய்து நம்முடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். இன்னும் இந்த பயிற்சிகளை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதை என்னுடைய கடமையாக நான் எடுத்துக்கொண்டு செயல்படும் போது அது சுற்றம் ஊர் உலகருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக மலர்ச்சி பெறும். அப்ப நம்முடைய வாழ்க்கையும் செழிப்புறும், இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையும் செழிப்புறும் என்ற ஒரு விஷயத்தை உங்கள் மனதிலே பதிய வைத்து, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஆன்ம சுதந்திரம் கிடைக்க வேண்டும். அந்த கர்ம வினைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். நம்ம மனதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். மனதிற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. இந்த விடுதலையை நாம் பெறுவதற்கு நமக்கான கடமையும் இந்த சமுதாயத்திற்கான கடமையாக இந்த யோக பயிற்சிகளை இந்த உலகம் முழுக்க கொண்டு செல்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும், அப்படி நான் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே என்னுடைய கடமை. இதை கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும். இதை செய்யலைன்னா அதுதான் நமக்கு ஒரு பாவமாக பற்றி கொள்ளும். அப்படியே நீங்க புரிந்து கொள்ளுங்க.
அதற்காக பயப்பட வேண்டியதில்லை. முடிந்தவரை நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்வோம். இந்த சமுதாயத்திற்கான சேவையில எங்கெங்கெல்லாம் நம்ம இணைத்துக் கொள்ள முடியுமோ, அது ஒரு நான் முன்னாடி சொன்னது போல ஒரு அன்னதானமாக இருக்கலாம், ஒரு அறிவு தானமாக இருக்கலாம். சரிங்களா? அறிவு தானம் இன்றைய உலகத்தினுடைய உச்சகட்டமான தேவையாக இருக்குது. அதனாலதான் நான் அதை மீண்டும் வலியுறுத்துறேன். அந்த விதத்திலே நாம் அனைவரும் இணைந்து இந்த உலக நன்மைக்காக நம்முடைய கடமையை நாம் சிறப்பாக செய்வோம் என்று கூறி, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுங்கு பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று திருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வாழ்க. நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக, அதாவது ஒவ்வொரு வாரமும் நமக்கு கடமையை பற்றி சொல்லியிருந்தாலும், இன்றைய ஐயாவுடைய அந்த கடமை என்பது நம்ம வந்து சுவாசிக்கிற அந்த காத்த கூட நம்ம வந்து அந்த கடமையா இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது மரங்கள் நடுறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து நம்மளோட கடமை தான், அது சேவை இல்லை என்பதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமாக விளக்கம் கொடுத்தார்கள். அதாவது நாம் செய்யும் சேவை ஒவ்வொரு நிகழ்வு கூட இன்றைக்கு நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலினால் நாம் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடமையாகத்தான் இருக்கிறது என்பதை நமக்கு அனைவருக்கும் சிறப்பாக புரிய வைத்து இன்றைய நிகழ்வை நமக்கு அற்புதமாக சிறப்பித்துக் கொடுத்த இறை சாதனை மாற்ற இறைமதனை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கய்யா. மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம முன்னாடி சொன்னது போல குரூப்லயும் நம்ம போட்டிருப்போம். திருவாரூர்ல வந்து ஒரு நேரடி செஷன் நடத்துறோம். காலைச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நேரடி செஷன் வந்து ரோட்டரியை சார்ந்து நடத்துறோம். ரோட்டரியை சார்ந்துனா ரோட்டரியிலேயே நாங்க ஒரு 4 டிவிஷன் 4 ரீஜனா வச்சு அதுல வந்து திருவாரூர்ல வந்து நடத்துறோம். அதுல வந்து நம்ம ஐயா வந்து அன்னைக்கு காலையில வந்து பேசுறாங்க. நம்ம நல்லசிவம் ஐயா வந்து உடற்பயிற்சி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம இறைமதன் ஐயாவும் நேரடி வகுப்புல வந்து நமக்கு அங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து அகிலா குணாலன் மேடம் சென்னையில இருந்து வர்றாங்க. அவங்களும் வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரேகா சிவகுமார் அவர்கள் வந்து நமக்கு அந்த உணவு முறைகளை தயார் பண்ணிட்டு அவங்களும் விளக்கங்கள் கொடுத்து அவங்க அந்த நிகழ்ச்சியில வந்து நமக்கு சிறப்பிக்க இருக்கிறாங்க. நம்ம முன்னாடி சொன்னது போல் அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கும் நம்ம அன்பர்கள் இருந்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சியில கலந்துங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளும் பக்கத்து ஊர்ல எல்லாம் நடக்க இருக்குது. அதனால வந்து திருவாரூரை சுற்றியுள்ள நண்பர்கள் இருக்கும் மட்டும் அந்த நிகழ்ச்சியில கலந்துங்க. ஐயாக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நேரடியாக அந்த ஒரு நாள்ல காலைல 9 மணில இருந்து மதியம் 2 மணி வரை ஒரு நமக்கு அந்த செஷன் வந்து கொடுக்கறதுக்கு நேரடியா வர்றாங்க. எனவே வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்று நமக்கு இந்த காலச்சக்கரத்தில் 777வது நாள் 777. நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலச்சக்கரம் வந்து நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 அது தற்செயலாவே எல்லாமே இயற்கையா நடந்துட்டு இருக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுதந்திர தினத்துல வந்து இந்த காலச்சக்கரம் வந்து 777 நிகழ்வு 777வது நாள் இன்று சிறப்பு நிகழ்வு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுல நம்ம வந்து தொடர்ச்சியா ஐயாக்கள்லாம் நமக்கு வந்து சிறப்பா ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை விட இந்த நிகழ்வுல ஒவ்வொரு நாளும் நீங்களும் சிறப்பா ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆசான் பெருமக்களும் தொடர்ந்து நமக்கு வந்து பல்வேறு ஆசான்கள் வந்து தொடர்ச்சியா நமக்கு வந்து இந்த நிகழ்வுல வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அனைவருக்கும் நம்ம இந்த சுதந்திர தினத்தன்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். காலச்சக்கரம் 3வது சுதந்திர தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் இன்றைய தினத்தில். எனவே இந்த நிகழ்வில் இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இந்த சுதந்திர தின அனைவருக்கும் இந்த அலைவெளியிலே சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மற்றும் மாவட்டம் துணை இணை மாவட்ட ஆளுநர்
மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த காலச்சக்கரம் நிகழ்விற்கு அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருந்த சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் பழங்கியமான் சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமக்கு ஆசனங்களை சிறப்பாக அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடமையின் புதுமையை நமக்கு எந்த சேவை செய்தாலும் அது ஒரு நமக்கு கடமையாக கருதி நம்ம செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்து சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். ஐயா வணக்கம். ஐயா பெருமாள் பேசுறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுதந்திர தின இணைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்கய்யா.